வணக்கம். வணக்கம் பத்மா. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? சார் இன்னைக்கு நாம ப்ராம்ப்டிங் பத்தி பேசலாம் சார். ரொம்ப நாளா இத பத்தி பேசணும்னு நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. சோ வை நாட் ஸ்டார்ட் இட் டுடே? ப்ராம்ப்டிங் பத்தி இன்னைக்கு பேசலாமே. ப்ராம்ப்டிங்குள்ள போறதுக்கு முன்னால இந்த ப்ராம்ப்டிங்கிற வார்த்தை தான் இனி உலகத்துல அதிகமா புழங்க போகுது. ம், ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது அதிகமா பேசப்படக்கூடிய வார்த்தை இனிமேதான். என்ன ம். ப்ராம்ப்ட் பண்ணீங்க, என்ன ப்ராம்ப்டிங். நம்ம என்ன செய்வோம்னா, இதை தொடங்குறதுக்கு முன்னால அதுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை கொடுத்துருவோம். எப்படி தமிழ் மவுஸ், வார்த்தை. தமிழ் வார்த்தை, தமிழ் சொல். ஓ, மவுஸ் ஓகே. எப்படி சுட்டின்னு சொல்றோமோ, ஆ, இன்னைக்கு எல்லாருக்குமே சுட்டி, கணனி இது எல்லாமே பழகி போச்சு. நிறைய வார்த்தைகள் எப்பவுமே வார்த்தைகள் புழக்கத்துக்கு வந்தா தெரிஞ்சிடும். நான் ஆமா. கொஞ்சம் அது போல சில ஆராய்ச்சிகள் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வார்த்தை தொடுத்தல் அப்படின்னு. தொடுத்தல். தொடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஆமா. ஒண்ணுல இருந்து ஒண்ணு ஆ, தொடுக்கிறது. உதாரணமா ம். நீங்க இன்னொன்னு கூட எடுக்கலாம். ஒரு ஒரு நார் எடுத்துட்டு அதுல ஒவ்வொரு பூவா பூ தொடுக்குறோம் இல்லையா? தொடுக்கிறதுன்னு அது சொல்லுவாங்க. மாலையா மாறுது. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு உங்களுடைய சந்தேகத்தையும் ஒண்ணு ஒண்ணா அதை தொடுக்கும் போது ம். இறுதியில ஒரு மாலையா உங்களுக்கு செய்திகள் கிடைக்குதுங்க அப்படிங்கறத தொடுத்தல்னு பயன்படுத்துவோம். சரி, இந்த தொடுத்தல் பத்தி உங்களுடைய அறிமுகம் என்ன என்ன தெரியும் அதை சொல்லுங்க. சார் அதுக்கு முன்னாடி இந்த தொடுத்தல் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க எங்கேயாவது படிச்சீங்களா? இல்ல இது நீங்களாவே இந்த வார்த்தையை ஃப்ரேம் பண்ணீங்களா? யாரோ மண்டபத்துல எழுதி நான் கொண்டு வரலப்பா. நானே தான் உட்கார்ந்து இதை யோசிச்சேன், என்ன வார்த்தை அப்படிங்கிறத. இதுக்கு முன்னால வேற யாராவது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வணக்கம். நமக்கு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு முக்கியம் இல்லை, நமக்கு அந்த வார்த்தை போகணும். என்னுடைய நண்பர் பிரின்ஸ் அவங்க தான் அந்த காணொலின்னு ஒரு வார்த்தையை பல ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னார். வீடியோ அது பெரிய அளவுல புழக்கத்துக்கு வந்திருக்கு. ம். அது மாதிரி இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். எவ்வளவு தூரம் அது போகுதுன்னு பார்ப்போம். இதை விட நல்லா சொல் இதை மழுங்கடிச்சோம்னா நமக்கு சந்தோஷம். நமக்கு வேண்டியது தமிழ் வார்த்தை போகணும். ஓகே. தொடுத்தல். நைஸ் சார். நல்ல வார்த்தை. சார் தொடுத்தல் பத்தி எனக்கு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நாம என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கான விடையை அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு கொடுக்கும். சோ இதுதான் பேஸ். நாம கேள்வியை எந்த அளவுக்கு கிளியரா முன்வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கிளியரா நமக்கு பதிலும் திரும்ப கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏஐ கிட்ட எனக்கு இன்னைக்கு டின்னர் மெனுக்கு எதுனா ஒரு ரெசிபி கூட அப்படின்னு நான் கேட்டா அழகா உடனே அது ஒரு டின்னர் ரெசிபியை எனக்கு கொடுத்துரும். இதே இன்னும் ஸ்பெசிபிக்கா நான் ப்ராம்ப்ட், அதாவது தொடுத்தல் அந்த முறையில நான் இன்னும் ஸ்பெசிபிக்கா தெளிவா கேட்கணும்னா சஜஸ்டட் டின்னர் மெனு ஃபார் அ டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு அந்த அந்த இன்னும் ஸ்பெசிபிகேஷனை நான் கொடுத்தா ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்கான ஒரு மெனுவை அது கொடுக்கும். இன்னும் அதிக அளவுல நான் ப்ராம்ப்ட் பண்ணி suggest a menu for a diabetic patient with chicken which I can cook within half an hour. அரை மணி நேரத்தில் சமைக்கக்கூடிய ஒரு உணவு ரெசிபி எனக்கு கொடு அப்படின்னு சொன்னேன். இந்த அளவுக்கு ஸ்பெசிபிகேஷனோட கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி எனக்கு ஏஐ அழகா ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும் சாய். ஸோ நான் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கேனோ கேள்வியில அந்த அளவுக்கு அது பதிலும் தெளிவா கொடுக்கும். ஸோ நான் என்னோட ப்ராம்ப்டிங் தொடுத்தல நான் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு டின்னர் மெனு கேட்டிருக்கேன், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்கான மெனுவா இருக்கணும், சிக்கன் வச்சு சமைக்கிற மெனுவா இருக்கணும், அரை மணி நேரத்துக்குள்ள சமைக்கிற ஒரு மெனுவா இருக்கணும். ஸோ இத்தனை ஸ்பெசிபிகேஷன், இத்தனை வார்த்தைகளையும் நான் அதுல தொடுத்து சேர்த்திருக்கேன். ஸோ அதுதான் ப்ராம்ப்டிங் என்னுடைய புரிதல் சார். இப்ப நீங்க சொல்லுங்க, am I right? என்னுடைய முதல் புரிதல் சாப்பாட்டு மேல உங்களுக்கு இருக்கிற பிரியம் எனக்கு தெரியுது. ஏன்னா உங்களுடைய உரையாடல்கள் சாப்பாடு தவிர்க்க முடியாத ஒண்ணா போயிருது. சார் மனிதர்களோட ஈஸியா கனெக்ட் பண்றது சாப்பாடு தான் சார். மகிழ்ச்சி. சரியா சொன்னீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொன்னது போல இந்த இந்த மனிதன் எப்போ ஒரு மெஷின் கண்டுபிடிச்சானோ அந்த மெஷின் அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அவனுக்கு அது போதலை. அந்த மெஷினுக்கு ஒவ்வொருடையும் போய் இயக்கிறத விட நம்ம சொல்லி அந்த மிஷினே பல விஷயங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறடைய நீட்சி தான் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வரைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல செயற்கை நுண்ணறிவு புழக்கத்துல பல ஆண்டுகளாக பல விதமான விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்மளை போன்ற எளியவர்கள் அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியல. நம்ம போய் எதையுமே அதுல பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒண்ணு நீங்க அதுக்கான முறைப்படி கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் எழுதிதான் நம்ம அந்த காலத்துல நாங்க 80களெல்லாம் பேசிக்கு, கோபால், போட்ரான்லாம் போய் படிச்சோம். எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதினாதான் அந்த கம்ப்யூட்டரை செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு எளிய மனிதனுக்கு அதெல்லாம் சரியா வராது. ரொம்ப எளிமையா என்ன செய்ய முடியுங்கிறதா இந்த லார்ஜர் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
அந்த அந்த மாடல் தான் சாட் ஜிபிடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதனால தான் சாட் ஜிபிடி ரொம்ப ரொம்ப இப்ப வந்து உலக புகழ் பெற்றது. அப்படின்னா உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட கார் கண்டுபிடிச்சிருப்பாரு, கார் பயன்பாட்டாளர்கள் 10 லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல ஒரு 20 30 40 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும், இல்ல பிறகு தொலைக்காட்சி, இல்ல ரேடியோ, தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர், இது எல்லாத்தினுடைய தாக்கம் சமூகத்துல இருந்ததை விட சாட் ஜிபிடியோட தாக்கம் வந்து அதிகமா உலக அளவுல கொண்டு போய் நிறுத்தினது. இதுக்கு காரணம் இந்த சாட் ஜிபிடியில வந்து நீங்க சாதாரணமா உரையாடல் முடியும். இப்போ வாட்ஸ்அப்லயோ இல்ல மத்த சாட்டிங்லயோ யாருக்கிட்டயோ வந்து போய் பேசுற மாதிரியோ கேட்கிற மாதிரியோ உங்களால உரையாடல் நடத்த முடியும் தான் எளிதா போச்சு. அன்னைக்கு செல்வகுமார் ஐஎஸ்ஆர் அவருக்கு சொல்லும் போது சொன்னார், இன்னைக்கு நிறைய பேர் இந்த சாட் ஜிபிடியை வந்து ஏதோ ஒரு இன்னொரு சாட்டிங் சாட் பாக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. போய் ஏதாவது வந்து இந்தியாவோட தலைநகரம் எது, பிரான்சினுடைய தலைநகரம் எது, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பயன்பாட்டில் வச்சிருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தைக்கு வந்து ப்ராம்ப்டிங்க்கு தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட முழு ஆக்கத்தையும் இதோடைய முழு பயன்பாட்டையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலதான் உங்களால அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியும். அப்ப அந்த தொடுத்தல் வந்து ரொம்ப முக்கியம், ப்ராம்ப்டிங் வந்து முக்கியம். அதை வந்து வருங்காலத்துல வந்து ப்ராம்ப்டிங் எக்ஸ்பர்ட்னே ஆவாங்க, தொடுத்தல் நிபுணர்கள் வந்து வருவாங்க. யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா யாருடைய யாருடைய தொடுத்தல் வந்து அந்த அந்த சாட் ஜிபிடியாலேயோ இல்ல மற்ற செயற்கை நுண்ணறிவு செயலிகளாலேயோ அதை புரிஞ்சிக்க முடியுதோ அவங்களதான் கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு ஒரு நீங்க சொன்னது போல இன்னொரு உதாரணம் சொன்னா, ஒரு படம் வரைய வேணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாமே ஜெனரேட்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னது போல போனது தடவை பேசுனது போல இதெல்லாம் ஜிஏஐ, ஜெனரேட்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க வந்து இதுல போய் ப்ராம்ப்டிங் கொடுக்கும்போது தான் ஜெனரேட் பண்ண முடியுது. இப்போ ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு காட்டு வழியா ஒரு பெண் நடந்து போறாங்க, தலையில கூட வச்சிருக்காங்க, இடுப்புல வந்து ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு கையில ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த படத்தை வரையணும் அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க என்ன கற்பனை பண்றீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அது படத்தை கொடுப்போம். அது கொடுக்குற படம் வந்து ஒரு ஒரு வெள்ளைக்கார பெண்மணியோ இல்ல ஒரு ஆப்பிரிக்க பெண்மணியா கூட இருக்கலாம். இப்ப நான் வந்து அதை வந்து இன்னும் தெளிவா வந்து ஒரு தென்னிந்திய பெண்மணி, தமிழ் பெண்மணி, அவங்க வந்து புடவை கட்டிக்கிட்டு போறாங்க, தலையில வச்சிருக்கிற பானை வந்து இப்படி இருக்குது, கூடை இப்படி இருக்குது, குழந்தை வந்து இப்ப வந்து வந்து அவளுடைய இடுப்புல வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கு, அது வாயில வந்து ஒரு ரப்பர் வச்சிருக்கு, இப்படி எல்லாம் நான் வந்து தொடர்ந்து கொடுக்க 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 அந்த விளக்க அதோடைய இன்னும் நுணுக்கமா கொடுக்கும்போது அந்த ஓவியம் வந்து சிறப்பா கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்கிற அதே ஓவியம் தான் எனக்கு கிடைக்கும் போது, ஆனா என்னுடைய ஓவியம் வந்து நான் எப்படி விரும்புறேனோ அது கிடைக்குது. அப்ப அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அந்த தொடுத்தல் வந்து மிக முக்கியம். இதை வந்து சில பேசிக்கான சில அடிப்படையான சில தொடுத்தல்கள் மட்டும் நான் சொல்றேன், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து முதல் தொடுத்தல் எப்படின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து பேசிக்கான ஒரு தொடுத்தல், பேசிக் ப்ராம்ப்டிங். ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது போல இந்தியாவுடைய தலைநகரம் எது, வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உடனே அது பதில் சொல்லிடும். அதுக்கு வந்து அது ரொம்ப 100க்கு 100 வந்து சொல்லிடும். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு இதை சொல்றாங்க, ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அதுகிட்ட வந்து ஒரு பொது அறிவு சம்பந்தமா கேட்கலாம். நீங்க வந்து அதுகிட்ட நீங்க எனக்கு ஒரு பாடல் எழுதி கொடுங்க, எனக்கு வந்து நான் வந்து இப்போ தனிமையில இருக்கிறேன், எனக்கு வந்து என்னுடைய வீட்டுல எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்கிறாங்க, நான் மட்டும் தனிமையா இருக்கிறேன், இந்த தனிமைக்காக எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அது அது வந்து எழுதி கொடுக்கும். இல்ல ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு சொன்னா இதுதான் ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங் இருக்கு. இப்போ அதுல வந்து நீங்க வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க, மொழிபெயர்த்து கொடுங்க, ஆங்கிலத்தை கொடுத்து, இந்த மாதிரி வந்து அது அவங்க பலவிதமான வகைகள் பிரித்திருக்கிறாங்க. நீங்க நீங்க இதுக்கு வந்து இப்போ நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே சாட் ஜிபிடியில போய் விதவிதமான ப்ராம்ப்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அது விடை கிடைச்சிடும். நான் நேத்து கூட ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட பேசினேன். அவர் கூட நம்ம நிகழ்ச்சியில சீக்கிரம் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர் என்னுடைய சகோதரர் சௌரிராஜன் கூட பேசும்போது இனி இனி இந்த இந்த வருங்காலம்னா ரொம்பலாம் கிடையாதுங்க. இன்னும் 2025லயே the relevance of teachers in the educational institutions will be questionable. அதாவது கல்வி நிலையங்களில் ஆசிரியர்களின் பங்களிப்பு கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா
இனி கத்துக்கிறது அப்படின்றதுக்கு நீங்க வந்து போய் புதுசா எங்கேயும் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இப்போ நீங்க வந்து இந்த எனக்கு இந்த வயசுல வந்து நான் வந்து புதுசா ஒரு சப்ஜெக்ட் ஆர்கியாலஜி பத்தி படிக்கணும், இல்ல ம். ஆந்த்ரோபாலஜி பத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க போய் பல்கலைக்கழகத்துல போய் அந்த கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் பத்தி படிக்கலாம். ஆனா இப்ப இனிமே அப்படி தேவையே இல்லை. உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு ஒரு சப்ஜெக்ட உங்க வீட்டுல டியூஷன் டீச்சர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமா. இல்லையா? மிகப்பெரிய அந்த காலத்துல பிரபுக்கள் வீட்டுல எல்லாம் குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாங்க. சாதாரண மக்களோட போய் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால இங்கிலாந்துலயே அவங்க ம். வீட்டுல வந்து பாடம் எடுப்பாங்க. ஒவ்வொரு டீச்சரா வந்து கிளாஸ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி உங்க வீட்லயே நீங்க வந்து ஒரு டீச்சரை வச்சுக்கலாம். என்ன என்னன்னா இந்த ஒரு டீச்சரே எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எது வேணாலும் கேட்கலாம். எனக்கு ஆர்கியாலஜினா என்னன்னு ஆரம்பிச்சு தொல்லியல் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னங்க ப்ராப்ளம்? டீச்சருடைய லெவல் ஆஃப் டீச்சிங்கும் இப்போ வந்து புரிஞ்சுக்கனுடைய லெவலும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்போது பிரச்சனைகள் வரும். அப்போ இங்க வந்து அப்படி இல்லை. எனக்கு இன்னும் புரியல 100 தடவை கேட்டாலும் ராத்திரி 11 மணிக்கு கேட்டாலும் காலையில 4 மணிக்கு கேட்டாலும் சலிக்காம சொல்லி கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த இந்த ரிலவன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் ஆசிரியர்களுடைய பயன்பாடு வந்து கேள்விக்குறியாயிரும். நான் கூட நேற்று ஒரு ஆசிரியர்கிட்ட பேசும்போது அந்த ஆசிரியர் வந்து நான் வந்து கோர்ஸ் சிலபஸ் தயார் பண்ணணும், சிலபஸ் தயார் பண்ணணும், கொஸ்டின்ஸ் தயார் பண்ணணும், மாடல்ஸ் தயார் பண்ணணும், எவ்வளோ வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இதை பயன்படுத்தலாமேன்னு சொல்லும்போது அவங்க அதெல்லாம் ஒன்றும் சரியா வராதுன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா நம்ம நம்ம வந்து சென்னை மாதிரி நகரத்துல இருக்கிறவங்களே இன்னும் வந்து அதோட வேகத்தையும் அதோட தாக்கத்தையும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. அப்போ இந்த ப்ராம்ப்டிங் என்ற தொடுத்தல்ங்கிறது முக்கியம். இந்த தொடுத்தல்ல வந்து எப்படி நீங்க சொல்றது வந்து ஒண்ணு நீங்களாவே உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக திரும்ப திரும்ப கேட்கலாம். வந்து என்னுடைய நண்பர் பட் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு சௌரிராஜன் ஒரு பெரிய திட்டம் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறார். அந்த திட்டத்தை வந்து நேற்று அவங்க அலுவலகத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் தற்செயலா கேட்கும்போது என்ன ம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த துறையே வந்து அதை படிச்சவங்க யாருமே இல்லை, எல்லாருமே புதுசு. ஆனா 15 நாள்ல அவங்க அந்த அந்த பாடத்தை படிச்சு அதுல ஒரு பெரிய திட்டத்தையும் தயாரிச்சு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு அனுப்பக்கூடிய பல இது வந்து பெரும்பாலும் உள்ள ஒரு திட்டத்தை தயாரிக்கிறாங்க. அப்போ நீங்க அல்டிமேட்லி எல்லாமே பாயில் டவுன் டு ப்ராம்ப்டிங் தான் மேடம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன். வீட்டுல வந்து வீட்டுக்காரமாவும் வீட்டுக்காரருக்கு நடக்கிற உரையாடல் பார்த்துங்களேன். எங்க வீட்டுல ம். கூட சொல்லுவாங்க போய் வந்து இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க. நான் முதல்ல திருமணமான புதுசுல போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவேன். கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்துட்டு என்னங்க இப்படி புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குது, சொத்தையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் கொடுத்ததை வாங்கினேன். உங்களை பார்த்தாதாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, நீங்க பார்த்து வாங்க மாட்டீங்களான்னு ஒரு காலத்துல வந்து நான் திட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பல 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 பலன்னு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆப்பிள் மாதிரி கத்திரிக்காய். உடனே எங்க வீட்டுல திட்டினாங்க, என்னங்க நீங்க இதை போய் வாங்கிட்டு வரீங்க, இந்த மாதிரி வாங்கக்கூடாதுங்க அப்படின்னா. இல்ல இப்ப இதுதானே நீ சொன்ன பூச்சி அடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இதெல்லாம் மருந்து அடிச்சதுங்க, ம். அதனாலதான் பூச்சி வரல, இது சாப்பிட்டா உடலுக்கு கெடுதி அப்படின்னாங்க. இப்போ எனக்கே வந்து 15 வருஷம் அது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர்மேஷன். அப்போ என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா நீங்க முதல் தடவை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதே அதுக்கு நிறைய நேரம் எடுத்துங்க. நீங்க கொடுத்தா கண் மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஒரு பதில் கொடுக்க போகுது உங்களுடைய சாட் ஜிபிடி. ஆனா நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்கன்னு பொறுத்துதான் அது முக்கியம். சார் இப்போ இப்ப என்னுடைய டிவைஸ்ல நான் ப்ராம்ப்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2 3 4 தடவை கரெக்டா ப்ராம்ப்டிங் நான் கொடுத்துட்டே வந்தா என்னோட டிவைஸ் என்னுடைய மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆயிடும் இல்லைங்களா? சோ அடுத்தடுத்து நான் அவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கலனாலும் என்னுடைய ரீடிங் என்னுடைய மைண்ட் செட் என்ன, நான் என்ன கேட்பேன் அப்படிங்கறது அது தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து நான் ஒரு தடவை வேடிக்கைக்காக என்னுடைய முகநூல்ல கூட போட்டேன். சாட்ஜிபிட்டில போய் உனக்கு ஒளிவண்ணனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா கட 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 கட. ஆரம்பத்துல வந்த புதுசா ஒளிவண்ணன்னு கேட்ட போது மன்னிச்சுக்கோங்க எனக்கு ம். எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னா. ம். திரும்ப திரும்ப கேட்டபோது அவரு பிரபலமான ஆளா இருந்தா நான் தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறது சாட் ஜிபிடி. இப்ப நான் போய் ஒளிவண்ணனை தெரியுமா தாராளமான பக்கம் பக்கமா கொடுக்குறேன். அது என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னா நான் இது வரைக்கும் என்னெல்லாம் அதுல பயன்பாடுகள் வந்து அந்த தொடுத்தல் மூலமா கேட்டனோ அதெல்லாம் எடுத்து சொல்லுது. அது சொல்லுது உனக்கு இலக்கியத்துல வந்து அதிகமான ஆர்வம், அதுவும் தமிழ்லயும் ஆங்கிலத்துல இருக்கிறது நீ தொடர்பு படுத்துற, நீ ம். வந்து மொழிபெயர்ப்பு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற போல இருக்கு. அதுல ம். வந்து நீ வந்து விரும்புறது வந்து இப்படிப்பட்ட ஆங்கிலம் அப்படிலாம் அது வந்து நிறைய செய்திகளை கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமா அப்போ என்ன
இது தவறே இல்லைங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஆசிரியரோட நீங்க போனா உங்க பள்ளிக்கூட இப்ப நீங்க நம்ம நல்லா பார்த்திருப்போம். இது நம்ம குழந்தைகளோட டீச்சர் இருக்காங்களா, எல்கேஜி டீச்சர்லாம் நான் பார்த்து அதிசயித்து போயிட்டேன். ஏன்னா ம். அவங்க சொன்ன அந்த ஃபீட்பேக் வந்து நம்ம குழந்தைய பத்தி சொன்னது நமக்கு ஒரு புது அறிமுகமா இருந்தது. அவங்க எஸ். எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க. அதே மாதிரிதாங்க. அதை விட 1000 மடங்கு வந்து நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. ஓகே சார், இந்த ப்ராம்ப்டிங், இந்த தொடுத்தல் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி மக்களுக்கு நம்ம கொடுக்கலாங்களா? தாராளமா கொடுக்கலாங்க. இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த இந்த செமஸ்டருக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு 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 சிலபஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். நீங்க ம். வந்து ப்ராபபிளி வந்து ஒரு ஹிஸ்டரி டீச்சர் அப்படின்னு சொல்லுங்களேன். ம். ஹிஸ்டரி டீச்சர்ல சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பத்தி ஒரு சிலபஸ் ஒரு 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 இந்தியன் ஹிஸ்டரியே எடுத்துக்கலாம். இந்தியன் ஹிஸ்டரி தான் உங்களுக்குடைய பாடம். இந்திய வரலாறு குறித்து நான் வந்து 40 மணி நேரங்கள் வந்து வகுப்பெடுக்க வேண்டும். 40 மணி நேரத்துக்கு இந்திய வரலாறு, 40 ஹவர்ஸ் இந்தியன் ஹிஸ்டரி. யாருக்காக அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், முதல் ம். வருட பிஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இந்தியன் ஹிஸ்டரியை 40 ஹவர்ஸ்க்கோ 60 ஹவர்ஸ்க்கோ, அது உங்க விருப்பம், இதை நான் கிளாஸ் எடுக்கணும். இதுக்கு எனக்கு வந்து முதல்ல சில டாபிக்ஸை சஜஸ்ட் பண்ணுங்க, ப்ராட் டாபிக்ஸை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேளுங்க. அது டாபிக்ஸ் கொடுக்கும். ஒவ்வொரு டாபிக்ஸையும் எனக்கு எலாபரேட் பண்ணுங்க, அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. விரிவா வந்து கொடுக்கும். அப்புறம் இதற்கெல்லாம் எவ்வளவு மணி நேரம் கொடுக்கலாம் அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இறுதியில வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தலைப்புக்கும் வந்து எப்படி நான் கிளாஸ் வகுப்புல போய் நடத்துறது, ம். எப்படி வந்து நான் கொண்டு போறது அப்படின்னு கேளுங்க. அது கொடுக்கும். பிறகு நான் என்ன கேள்விகளை கேட்கலான்னு கேளுங்க. இறுதியில வந்து 3 மணி நேரம் பரீட்சை வைக்கிறேன் அப்படின்னா, அந்த பரீட்சைக்கு என்ன கேள்வி வந்து எப்படி நான் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுக்க முடியும். ம். ஷார்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் வந்து ஒன் லைன் ஆன்சரு, அப்புறம் வந்து பேராகிராஃப் ஆன்சரு, அப்புறம் ஒரு பெரிய லாங் ஏசே அப்படின்னு நீங்க கொடுத்து எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கேள்விகள் கேளுங்க அப்படின்னா, நீங்க எண்டு டு எண்டு வந்து 2 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடும். நாங்க வந்து ம். ஒரு பள்ளிக்கூடத்துல வேலூர்ல நாங்க போயிருந்த போது செல்வகுமாரும் வந்திருந்தாங்க, ஐஎஸ்ஆர் செல்வம். நாங்க வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் அந்த டீச்சர்ஸ்க்கு. அப்ப நாங்க ம். அது வெக்கேஷன் முடிஞ்சு காலேஜ் ஸ்கூல் திறக்க போகுது, எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் உங்களுக்கு இப்ப என்ன சேலஞ்சுன்னு கேட்கும்போது எல்லாருமே இதை தான் சொன்னாங்க. சிலபஸ் வந்து கோர்ஸ் சிலபஸ் தயார் பண்ணணும் அப்படின்னும் போது, நம்ப மாட்டீங்க, எல்லாரும் சாட் ஜிபிடி அங்கேயே டவுன்லோட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு சீரியஸா போய் 10 நிமிஷத்துல எல்லாருடைய வேலையை, அது எது அவங்களுக்கு பெரிய வேலையா அடுத்து 3 நாளைக்கு 2 நாளைக்கு நினைச்சாங்களோ முடிச்சுட்டாங்க. இது வந்து நீங்க எப்படி கேட்குறீங்க, எப்படி பதில் வருது அப்படிங்கிறது. இது நீங்க சில நேரங்களில் 30-40 கேள்விகள் கூட கேட்க வேண்டியிருக்கும். அனுபவம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரே கேள்விதான். நீங்க அப்படி திரும்பினா உங்க செக்ரட்டரி எல்லா பதிலுமே வந்து சொல்லுவாங்க. ஒரு நல்ல செக்ரட்டரியா இருக்கிறவங்க வந்து பாஸ் ம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஓகே சார், ஓகே சார் அவர் போயிட்டே இருப்பாரு, அவங்க முடிச்சு எடுத்து வைப்பாங்க. அதே ம். மாதிரி தான் இந்த தொடுத்தல் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு வந்துவிட்டா உங்களுடைய வேலைகள் எளிமையாயிடும். சூப்பர் சார். இந்த ப்ராம்ப்டிங், அதாவது தொடுத்தல்ல இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இது போல பல நல்ல விஷயங்களை நாம பேசலாம் சார். தேங்க்யூ. நன்றிங்க.